இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவையானது தூய்மை மிகு மூவரு கடவுள் பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலும் முடிவுமற்ற இறைவன் மூன்றாம் ஆளாகிய தூய ஆவியாரின் வல்லமையினால் இரண்டாம் ஆளாகிய கிறிஸ்துவை கன்னிமரியிடம் பிறக்க செய்தார். இவர்கள் ஆள்வகையிலே மூவராக இருந்தாலும் தனித்தன்மையிலே ஒரே ஆளாக உள்ளனர் என்பதை மூவரு கடவுள் பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. யோர்தான் நதியில் இயேசு திருமுழுக்கு பெறும்பொழுது தந்தையும் புறாவடிவில் இறங்கி வந்த தூய ஆவியும் ஒரே இடத்தில் சந்திப்பதை பார்க்கிறோம். இயேசு தனது சீடர்களை பணிவாழ்விற்கு அனுப்பும்போது தந்தை, மகன், தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மூவரு இறைவனை வெளிப்படுத்தினார். நாமும் மூவரு இறைவனில் இணைந்து வாழவும் நமது உறவுகளும் கூட்டு வாழ்வும் மூவரு இறைவனின் வழியில் அமைய அருள் வேண்டுவோம். யார் பெரியவர் என்ற போட்டிகள் எல்லாம் சுயநலத்தின் வெளிப்பாடுகள். அன்பில் இணைந்த உறவில் இந்த போட்டிகளுக்கு இடமில்லை என்பதே மூவரு இறைவன் காட்டும் வாழ்வியல் உண்மை. எனவே நான் என்ற நிலை மாறி நாம் என்ற உணர்வு கொள்ளும் போது மட்டுமே நாமும் மூவரு கடவுளின் அடையாளம் ஆவோம் என்பதை ஏற்று மூவரு கடவுளின் வழியில் நாளும் பயணிக்க அருள் வேண்டி இணைவோம் இவ் அன்பின் வழியில். தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறை சாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறை சாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுவே, அது தேடுவே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையினுடைய அடிப்படை நம்பிக்கையாக விளங்கக்கூடிய தந்தை, மகன், தூய ஆவி மூவரு இறைவனுடைய பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்பாடுகளிலே சிலுவை அடையாளம் வரைதல் அதிகமாக இடம்பெறுகிறது. இந்த சிலுவை அடையாளம் வரைகிற போது தந்தையையும் மகனையும் தூய ஆவியாரை நினைவு கூர்ந்து
அவருடைய பெயரிலே நம்முடைய செயல்பாடுகளை தொடங்குகிறோம். ஆபத்து வேளைகளிலும் கூட இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து மூவர் இறைவனை நினைவு கூறுகின்றோம். நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மோடு இரண்டர கலந்திருக்கக்கூடிய மூவர் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லா இயக்கத்தையும் கொடுக்கிறவராக, வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருக்கிற அந்த ஆண்டவரை இந்த நாளிலே கொண்டாடுவோம். மூவர் இறைவன் குறித்து காண்பிக்கின்ற அனைத்து உண்மைகளையும் ஏற்று அதன்படி வாழ்ந்து நம்பிக்கையை காத்துக்கொள்வோம். அதற்காக இறைவனின் அருளை இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறைபொருளை கொண்டாட தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வு கலை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே கல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டு ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன்
மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரை உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 32 34 மற்றும் 39 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்களை கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டிலென்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுந்தாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது.
தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 14 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே, கடவுளின் மக்கள், மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூயாவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 28. இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில்
11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்குச் சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல நம்ம எல்லாத்துக்குமே மூவொரு இறைவனுடைய திருவிழா மற்றும் பெருவிழா வாழ்த்துக்களை நான் முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊரில் எப்பப்பெல்லாம் நம்ம அந்த கோயிலை தாண்டி போகிறோமோ, அது ஓராயிரம் தடவை நம்ம அந்த கோயிலை தாண்டி போகும்போதெல்லாம் என்னுடைய வளத்தம்மன்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுடைய அம்மா. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பிதாசுதன் போட்டு போகணும்ப்பா, ஏன்னா அங்கே கடவுள் இருக்கிறாரு, அதனால் தந்தை, மகன், தூயாவேனா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வணங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, எந்த கோயிலை பார்த்தாலும் இப்போ பஸ்ஸில் நம்ம போய்கிட்டு இருந்தாலும் வேகமாக வந்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காகவே நான் விருப்பப்படுறேன்னா இல்லையோ எனக்கே தெரியாமல் அது தந்தை, மகன், தூயாவினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை அந்த மூவொரு இறைவனுடைய அந்த அடையாளத்தை நமக்கு கொடுக்க வைக்கிறது. இப்போ நாம் அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பிள்ளைங்கள கோயிலுக்கு வாங்கடான்னு சொன்னால், ஏன் ஃபாதர் நாங்கள் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க தான் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. இந்த மூவொரு இறைவன், குடும்பம், இந்த ரெண்டுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது? தந்தை, மகன், தூய ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது மூவொரு இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரே கான்செப்டில் நம்ம சொல்லிடுறோம். அப்போ அந்த குடும்பத்திற்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மூன்று எழுத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அது நம் ஒவ்வொருவருக்கும் உயிரை கொடுப்பதாக இருப்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு மைய செய்தியாக எடுத்து கூறுகிறது. இந்த திருவிழா வழியாக ஆ இப்பா 3 வார்த்தை. இல்லத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர். ஆ இம்மா அதே 3 வார்த்தை. அவர்களும் குடும்பத்தை வழிநடத்தி செல்வது மட்டுமல்லாமல் குழந்தைகளை பேணி பராமரித்து பாதுகாத்து வளர்ப்பதிலும் அவருடைய முக்கியமான பங்கு இருக்கிறது. அப்பா, அம்மா இந்த 2 வார்த்தையும் எங்க உருவாகிறது? அடுத்து ஒரு உயிர், மா ஹா இன் மகன் அல்லது மாஹா இல் மகள் என்று அந்த 3 எழுத்துக்களை கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த அப்பா, அம்மா, மகன், மகள் என்ற ஒரு குடும்பமாக அங்கே உருவெடுக்கிறது. இதில் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவோ அம்மாவோ அல்லது பிள்ளைங்களோ நினச்சா அது குடும்பமாக இருக்காது. அது திருக்குடும்பம் சொல்ல மாட்டாங்க, அது திருக்குடும்பம் தான் சொல்லுவாங்க. கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்போ பல நாடுகளில் இருந்து பலவிதமான அதிகமாக படித்த அந்த நபர்கள், டாக்டரேட் முடித்தவங்களாம் நிறைய பேர் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்கள்ட்டலாம் அங்கே கலந்துரையாடல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒரு அம்மா உக்ரைனில் இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஃபாதர் அப்படின்னு. பட் ஸ்பான்டேனியஸாகவே அவங்க எல்லாரும் வந்து அழுது கொண்டே அந்த அம்மா பகிர்ந்தது உண்மையாகவே ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வாழக்கூடிய இந்த பூமி இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருக்கிறது. எங்க ஏதாச்சும் ஒரு சின்ன வெடி சத்தம் கேட்டால் கூட என் பிள்ளைங்க ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி தெரிச்சு ஓடுறாங்க. அவர்களை ஆறுதல் படுத்தவும் தேற்றவும் அப்பா அம்மா என்ற நாங்கள் இருவர் இருக்கின்றோம். அந்த இருவரையும் இழந்த குழந்தைகளுடைய கதி என்ன? இதை சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களோ அல்லது செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சாதனங்கள் அல்லது தொலைத்தொடர்பு எந்த ஒன்றும்
உண்மையான நிலவரத்தை காண்பிக்கவில்லை. நாங்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருக்கிறோம், அந்த ஒரு குடும்பத்தினுடைய அந்த பாங்கை நாங்கள் இழந்து விட்டோம் என்று மிகுந்த வேதனையோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த சூழலிலும், இத்தகைய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது, யார் எங்க கஷ்டப்பட்டாலும் அங்க நின்னு அவங்களுக்கு உதவி செய்ய முதல்ல மனமுகந்து செய், பயப்படாம வெளியில வாயா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா இவர்கள் இருவரும் இணைந்து பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் அவளுடைய குழந்தைகளை சமூக செயல்களில் சமூக ஆர்வலர்களாக மாற்றி தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஃபீல்டில் இறங்கி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் உத்வேகம் கொண்டிருந்தார்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர், இந்த மூன்றும் இணைந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, இந்த சமூகத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த பெருவிழா என்று நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இயேசு நினைச்சிருந்தாருன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம், விண்ணகத்துக்கு போனதுக்கு அப்புறம், தூயாவினர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசாம போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்று நம்முடைய தாயாம் திருச்சபை இந்த மூவொரு இறைவனுடைய இந்த விழாவை கொண்டாட வைப்பதற்கான காரணம், இப்போ மட்டும் இல்ல, நீ எத்தகைய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்க கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, தைரியமா முன்னென்று போ என்று அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகத்தான் இன்றைய வாசகங்கள் மூன்றுமே நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்களத்தையும் கூட்டு வாங்க, ஏன் உங்களுடைய முன்னோர்களுக்கு கடவுள் செய்தது போல இப்பொழுதும் உங்கள் கடவுள் உங்களுக்கு செய்ய மாட்டாரா, ஏன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரமாட்டேங்கிறது என்று கூறி அவர்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது எல்லா சீடர்களும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு போறாங்க, கலிலேயா. அங்கே போயிட்டு இயேசு என்ன வயசுவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்த்துட்டு அவர் சொல்கிறாங்க, நீ நம்பிக்கையோட போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அங்கே கலிலேயாவிற்கு அவர்கள் செல்ல வேண்டும்? இயேசு தூயாவியனவரை அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சீடர்களுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இன்மை, ஒரு பயம், அச்சம் அவர்கள் மனசில் ரொம்ப இருந்துச்சு. அதனால தான் ஏன் தெரியாத இடத்துக்கு அவங்கள அனுப்பி இன்னும் பயமுறுத்த வைக்கணும்? முதல்ல உங்கள் வேலையை தெரிஞ்ச இடத்துல இருந்தே ஆரம்பிங்க. 3 ஆண்டுகள் நீங்களும் நானும் சேர்ந்து செஞ்ச அந்த கலிலேய நாட்டிலிருந்தே நம்ம பணியை ஆரம்பிப்போம் என்று சொல்லி அவங்க 11 பேரையும் அதே இடத்துல கூட்டு வந்து உட்கார வச்சு இன்னும் தைரியத்தை கொடுத்து முன்னின்று செல்ல அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் இயேசு. இந்த தூய ஆவியானவர், தந்தை, மகன், தூய ஆவியானவர், இந்த மூவொரு இறைவனுடைய இந்த பெருவிழாவின் வழியாக இந்த மூவரும் இணைந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், இயேசுவினுடைய இந்த நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அங்கே அனுப்ப வைக்கிறார். நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த குடும்பத்திற்கும் இந்த மூவொரு இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இதுதான். இந்த மூன்றில் நாம் ஒன்று குறைவுபட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். தந்தை, மகன், தூய ஆவியானவர், இந்த மூவொரு இறைவனுடைய அந்த ஆற்றல் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் வழியாக அவர்கள் மிகுந்த தைரியத்தோடும் வல்லமையோடும் வலிமையோடும் சென்றார்கள். வாங்க, என்னதான் நடக்குன்னு பார்த்துறோம். இயேசுவே நம்ம கூட இத்தனை நாளாக வந்துட்டு இறந்துட்டாரு, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி இத்தனை தடவை வந்து நான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னமும் ஏன் நமக்கு நம்பிக்கை வரல? வாங்க, கான்ஃபிடண்டாக போய் தான் பார்ப்போமே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னெடுக்கிறார்கள் சீடர்கள். குடும்பத்தில் வாழ்கின்ற நாம் எத்தகைய முன்னெடுப்பினை நாம் எடுக்கின்றோம்? பல நேரங்களில் நம்முடைய இந்த சீடர்களைப் போலத்தான், இந்த 11 சீடர்களைப் போலத்தான் இயேசு கவலைப்படாதே நான் இருக்கிறேயா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, மைண்டு என்னடா இது, கடவுள் எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தாயா இந்த பிரச்சனையை கொடுக்குறாரு, எனக்கு மட்டும்தான் கடவுள் எல்லா துன்பத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பழைய அந்த எதிர்மறையான சிந்தனையை விட்டு நம்ம மனசு வெளியில் வர்றதே கிடையாது. நெகட்டிவ் இம்ப்ரெஷன் நம்முடைய ஆள் மனதில் துன்பம் அப்படின்னு சொன்னால் கடவுள் எனக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம் முதலில் அகற்ற வேண்டும். அதை அகற்ற வேண்டுமென்றால் தந்தை, மகன்,
தூய ஆவியானவர், அம்மா அப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து மகனுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் ஒரு சிறந்ததொரு குடும்பமாக வெளியே வர வைக்க முடியும். கோயிலை தாண்டி போகும்போதெல்லாம் சிலுவை போடணும்னு சொல்லி நானா கற்றுக்கல. எங்களுடைய வளர்த்தமை என்னுடைய பாட்டின்னு சொல்லுவோம் இல்லை, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ எத்தனை பாட்டிங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வச்சுருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்கள் பாட்டியை வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா போய் நம்ம பார்க்க வைக்கிறோம். எங்கே? முதியோர் இல்லத்தில் சென்று. ஆக நாம் எப்படி இந்த மூவொரு இறைவனுடைய அந்த ஒரு குடும்ப உணர்வை நாம் பெற முடியும்? ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே பயங்கர பிஸி. இந்த உலகத்தில் யாருமே அவங்கள மாதிரி பிஸியான ஆட்கள் வேறு யாருமே கிடையாது. நம்ம ஃபுல்லாக மறந்துடுறது நம்ம பிள்ளைங்கள தான். அவங்க வந்துடுவாங்க ஃபாதர், அவங்கள பற்றி என்ன கவலை, அவங்க இண்டிபெண்ட், அவங்கெல்லாம் சுதந்திரமாக செய்யக்கூடிய ஆளுங்க ஃபாதர். என் புள்ள கோயில் முடிஞ்சு இந்த கேட்டகிசம்னு சொல்கிறாங்க ஃபாதர், விவிலிய கிளாஸ், அங்கே போய் என்னத்தை ஃபாதர் கற்றுப்போகிறோம்? திரும்ப திரும்ப சொன்ன கதையே தான் சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப அந்த பைபிளில் இருக்கிறதே தான் சொல்கிறாங்க, ஏதாவது வித்தியாசமாக சொல்கிறாங்க சார். அதனால் நான் என் பிள்ளை எங்கே அனுப்பிடுவேன்? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பிடுவேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புறதுனால என் பிள்ளையோட மூளை நல்லா பெருசாக ஆயிடுது. ஆனால் கடைசியில் அவங்க இதயம் இந்த அளவு கூட இருக்கிறதில்ல. அதனால தான் பல நேரங்களில் குடும்பங்களில் விரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. ஏன்னா அப்பா அம்மாவை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அம்மா அப்பாவை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒருவேளை 2 பேரும் புரிஞ்சு பிள்ளைங்களை புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் குறை சொல்வதாகவோ அல்லது நான் தான் பெரிய ஆளு என்ற தன்னை மிகைப்படுத்தி காண்பிக்கக்கூடிய எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வளர ஆரம்பிக்கிறது. எப்பொழுது? அந்த ஒற்றுமை இல்லாத பொழுது, விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு இல்லாத பொழுது நாம் இந்த ஒற்றுமையான குடும்பம் என்ற அந்த வாழ்க்கையை விட்டு, அந்த திருக்குடும்பம் என்ற அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே செல்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கிறோமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்கள் குடும்பங்களில் இந்த தந்தை மகன் தூய ஆவியானவருடைய செயல்பாடு உங்கள் ஒவ்வொருவருள்ளும் இருக்கிறது என்பதை நாம் என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? தந்தைக்குரிய பாங்கு, தாய்க்குரிய அந்த ஒரு உண்மையான உணர்வு, பிள்ளை என்ற அந்த பாசம். நம்ம பெற்றோர்களை நம்ம தூக்கிட்டு இருக்க போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்பா பிள்ளையை எங்கே தூக்கிட்டு வச்சு போவாங்க? வழக்கமாக இடுப்புலலாம் வைக்க மாட்டாங்க, ஷோல்டரில் வைப்பாங்க. என் புள்ள இங்கே இருந்தால் தான் ஃபாதர் அந்த உலகத்தை பார்க்க முடியும். அப்போ நான் சொல்லுவேன், எப்பா இங்கே பார், இதுதான் அந்த உலகம், இப்படித்தான் இருக்கும், இதை நீ பார்த்து கற்றுக்கலன்னா இந்த உலகம் உன்னை ஏமாற்றிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைக்கு அப்பா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அம்மா எப்பயுமே தன் பிள்ளையை இடுப்புலே தான் தூக்கிட்டு அலைவாங்க. ஏன்னா என் பிள்ளை கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? என் பிள்ளையுடைய பாசம் எனக்குள்ளே இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், இந்த சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு உண்மையான பாசத்தை காண்பிக்கக்கூடிய இடம்தான் அந்த இடுப்பு. அந்த குழந்தையை இறுக பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இந்த இரண்டும் சேருகின்ற பொழுதுதான் அந்த குழந்தையானது ஒரு சிறந்ததொரு குழந்தையாக வளர முடியும், வளர்க்க முடியும். சிந்தித்து பார்ப்போம். அந்த உக்ரைனில் நடந்த அந்த நிகழ்வின் பொழுதும் என் பிள்ளைகளுக்கு உயிர் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அவங்க முதல்ல இந்த கிறிஸ்டியனுடைய அந்த கிறிஸ்துவத்தினுடைய மகத்துவத்தை பிறருக்கு போதிப்பதன் வழியாக அல்ல, தங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த பெற்றோர்களைப் போல நம்மில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? இந்த மூவொரு இறைவனுடைய இந்த பெருவிழாவில் நம் குழந்தைகளுக்கும் குடும்பத்தின் மீது அக்கறையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் கொண்ட மக்களாக வாழவும், தொடர்ந்து இந்த மூவொரு இறைவன் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் திரு குடும்பமாக மாற்றி வாழ்ந்திட நாம் இறைவனுடைய அருளை வேண்டி இந்த பலியில் பக்தியோடு பங்கேற்போம். மூவர் இறைவனை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்மை படைத்தவரும் பாதுகாப்பவரும் வழிநடத்துவோருமான மூவர் இறைவனை நோக்கி நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து தூய ஆவியாரின் வழி நடத்துதலால் உண்மையின் வழியை நோக்கி திரு அவையை வழி நடத்தி செல்ல வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள வேறுபாடுகளை களைந்து நீதியும் சமத்துவமும் நிறைந்த புது உலகம் படைத்திடவும், மக்களின் எண்ணங்களை அறிந்து செயல்பட்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிடவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவமே இறைவா, நாங்கள் அனைவரும் இறை அருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிடவும், உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்திடவும், நீர் காட்டும் பாதையில் நாளும் பயணித்திடவும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும், மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், செப வீரர்கள் அனைவரும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திடவும், உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று மக்களின் மனங்களை மகிழ்ந்திடவும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை எந்நாளும் ஆண்டு வழி நடத்த எங்கள் அன்பான தந்தையே, உம் திருமைந்தனை தூய ஆவியானுடைய நிழலிடுதலால் இவ்வுலகில் பிறக்கச் செய்து, தொடக்கத்தில் இருந்த வார்த்தையானவரை மனு உருவாகச் செய்து, எங்களோடு வாழ்ந்து எங்களுடைய இன்பத்தில் பங்கெடுக்க செய்தவராக இருக்கிறீர். அவருடைய பிரசன்னத்தையும் உம்முடைய செயல்பாடுகளையும் ஆவியானவர் வழியாக தொடர்ந்து உலகம் முடியும் வரை செயலாற்ற செய்து கொண்டிருக்கிறீர். அந்த கொடைக்காக நன்றி கூறுகிறோம். அன்பாண்டவரே, நாங்கள் உம்மால் படைக்கப்பட்டவர்களாக, இயக்கப்படுகிறவர்களாக, உம்மிடமிருந்து அருள்வரங்களை பெற்று வாழுகிறவர்களாக இருக்கிறோம். உம்முடைய அன்றாட தேவைகளை உம்மிடம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இவைகளை நீர் கண்ணோக்கி எங்களுக்கு நிலை வாழ்வை கொடுத்து மகிழ்வான நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழவும் உம்முடைய நம்பிக்கை நிலைத்திருக்கவும் எங்களுக்கு துணையாக வாரும். இவ்வுலக துன்பங்கள் துயரங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு மகிழ்ச்சியோடு வாழ அருள் தாரும். இந்த வரங்களை எல்லாம் அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை இறைவாய் பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனை கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கிறேன். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் மதுமாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெரூபின்களும் சராபின்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும்
அனைத்து மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகையுடைய ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஒழியும் வரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதுவே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவதரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம்
இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வாடும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே. இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிவர தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானமதில் பறந்தாலும் கடல் நீரில் மிதந்தாலும் வானமதில் பறந்தாலும் உலகமெல்லாம் அறிந்தாலும் உலகமெல்லாம் அறிந்தாலும் உத்தமனா
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.